மற்றொரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. என்னவென்று நாம் பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மேலும் 4 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் அளித்திருப்பதாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். எந்தெந்த சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார்? அந்த சட்ட மசோதாக்களுடைய முக்கிய அம்சம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய சட்ட மசோதா என்பதும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதே நேரத்தில் மெடிக்கல் வேஸ்டேஜ், அதாவது மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கூட்டினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சட்ட மசோதாவும், நிதி நிறுவனங்கள்ல கட்டாய அந்த பணம் வசூலிப்பது தொடர்பாக ஈடுபட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழக ஆளுநருக்கு 18 மசோதாக்களும் அன்றைய தினம் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில நிதித்துறை சார்ந்த மசோதாக்களுக்கு 4 மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். மற்ற மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கிறது. முக்கிய மசோதாக்களினுடைய தொடர் நடவடிக்கையினாக துணைவேந்தருடைய நியமனம் தொடர்பான தமிழக அரசை நியமிக்கக்கூடிய அந்த மசோதாவுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட 18 மசோதாக்களில் 4 நிதித்துறை சார்ந்த மசோதாக்கள் ஆளுநர் ஒப்புதல் அளிப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு.